Namaste. Welcome to Nifyo's Online Hindi Academy. NCERT Syllabus Class 10 Hindi Sparsh Chapter 5 Parvat Pradesh Mein Pawas. So, in the lesson author Sumitra Nandan Pant. Already in the lesson first 4 questions நம்ம already பார்த்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க questions பார்த்துடலாம். அண்ட் நான் சொல்ல அந்த மீனிங் எல்லாமே நோட் பண்ணி வைங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது ஹிந்தி லேர்ன் பண்ணணும், பேசிக் ஹிந்தி, ஸ்போக்கன் ஹிந்தி அண்ட் என்சிஆர்டி சிலபஸ், ஸோ வாட் எவர் இட் மேபி ஹிந்தி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பரை ஷேர் பண்ணுங்கள். लेट्स स्टार्ट द सेशन. प्रश्न 5. पर्वत के हृदय से उठकर ऊंचे ऊंचे वृक्ष आकाश की ओर क्यों देख रहे थे और वे किस बात को प्रतिबिंबित करते हैं? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, பர்வத் கே ஹிருதயசே, அதாவது மலையினோட உச்சியிலேருந்து மரங்கள் வந்து ஹைட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி இமேஜின் பண்ணுங்கள், மவுண்டெயினே பீக்கில் தான் இருக்குது, செம ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட்டில் இருந்து ட்ரீஸ் வளர்ந்து அது இன்னும் ஹைட்டுக்கு ரீச் ஆகுதான். ஓகேங்களா? ஊஞ்சி ஆகாஷ்கி ஓர், அதாவது வானத்தை நோக்கி ஹைட்டாக வளருதான். ஓகே, இது வந்து ஆத்தர் வந்து இந்த விஷயம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா ஆத்தர் வந்து நமக்கு இந்த போயமில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. उत्तर. पर्वत के हृदय से उठकर ऊंचे ऊंचे वृक्ष आकाश की ओर अपनी उच्चाकांक्षाओं को प्रकट करने के लिए देख रहे हैं, अर्थात आकाश को पाना चाहते हैं. அதாவது पर्वत के हृदय से, அந்த மவுண்டெயினோட அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அது வளருது இல்லையா, அதனால தான் அது ஹிருதயசே, அதோட இதயத்திலிருந்து அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதயத்திலிருந்து எழுந்து ஊஞ்சே விரக்ஷ, அந்த ஹைட்டான மரங்கள் ஆகாஷ்கி ஒரு வானத்தை நோக்கி அப்படி உச்சாகாங்ஷாவும் அப்படின்னா உயர்ந்த குறிக்கோள், அதாவது ஹை ஆம்பிஷன்ஸை வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. உச்சகாங்ஷாவுக்கோ பிரகட் करने के लिए, தன்னுடைய ஹையஸ்ட் ஆம்பிஷன்ஸை ரிவீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதாவது அர்த்தார்த் அப்படின்னா விச் மீன்ஸ் ஆகாஷ்கோ பானா சாहते हैं, அது வந்து வானத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதா சொல்கிறாரு. ए वृक्ष इस बात को प्रतिबिंबित करते हैं कि मानो एक गंभीर चिंतन में लीन हो और अपलक देखते हुए अपनी उच्चाकांक्षाओं को पूर्ण करने के लिए निहार रहे हो. ஸோ விரக்ஷ, ஸோ இந்த விரக்ஷங்கள், அதாவது இந்த ட்ரீஸ் வந்து எந்த பாத்தை வந்து, அதாவது எந்த வார்த்தையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, கம்பீர் சிந்தன், ஒரு நல்ல அந்த கம்பீரமான ஒரு தாட்டை வந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. அந்த அந்த ஒரு நல்ல தாட், அந்த போல்டான தாட்லே அது யோசிக்கிறதாகவும், அப்லக் தேக்தே ஹுயே, அதாவது அப்லக் தேக்தே ஹுயே அப்படின்னா லுக்கிங் பிளாங்க்லி, அதாவது பிளாங்காக பார்த்துட்ருக்கு. அதுக்கு என்னென்னா அதோட மைண்டே பிளாங்காக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், என்ன அப்படின்னா தன்னுடைய அந்த ஆம்பிஷன், தன் ஹை ஆம்பிஷன் வந்து அடையிறதா. ஓகேவா? அதை அடையணும் அப்படின்னு அதை பார்க்குறதா சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். एंड प्रश्न 6. शाल के वृक्ष भयभीत होकर धरती में क्यों धस गए? शाल के वृक्ष, शाल அப்படின்றது ஒரு ட்ரீனோட நேம். ஸோ ஷால் கே விரக்ஷ பயபீத் ஹோக்கர், அந்த ட்ரீ வந்து ஏன் பயப்படுது, அப்புறம் தரையை நம்ம விழுந்துருவோம், அப்படியே முழுகிடுவோம் அப்படின்ற அளவுக்கு அது ஏன் யோசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. उत्तर. कवि के अनुसार वर्षा इतनी तेज़ और मूसलाधार थी, அதாவது கவியை பொறுத்த மட்டும் வருஷா, இது ரெயின் இருக்குல்ல, மழை வந்து அவ்வளோ வேகமாக இருந்துச்சான். முஸ்லாதார் அப்படின்னா பெருமழை, ரொம்ப. இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் ரொம்ப அதிகமாக மழை பெய்யும் இல்லை, ரொம்ப இந்த சுனாமி வர அளவுக்கு, சுனாமி இல்லை, இந்த புயல் வர அளவுக்கு இந்த மழைலாம் பெய்யும்ல, ஸோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. கி ஐசா லக்தா தா மானோ ஆகாஷ் தர்த்தி பர் டூட் படா ஹோ, அதாவது எந்த அளவுக்குன்னா வானமே இடிஞ்சு தரையில் விழுற மாதிரி அளவுக்கு மழை அவ்வளோ வேகமாக இருந்துச்சான். சாரோं तरफ நாலா பக்கமும் துவாசா உட்தா பிரதீத் ஹோத்தா ஹை, நாலா பக்கமும் பார்த்தா ஒரே அந்த ஆல்ரெடி அந்த மவுண்டன் ரீஜியனு மழை வேற கொட்டுது, அதை நாலா பக்கமும் பார்க்க அப்படியே இந்த ஃபாக் க்ரியேட் ஆகி நாலா பக்கமும் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சா. ஃபாகே தான், துவாசா அப்படின்னா ஒரு மாதிரி புகை, அங்கங்கே அப்படியே நல்லா இந்த புகையை நிறைய புகையாக இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரே பனிமூட்டமாக இருந்திருக்கு.
ஐசா லக்தா ஹை மானோ தாலாப் மே ஆக் லகி கई हो. அதாவது அந்த நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணுங்கள், மழை ஓரளவுக்கு பெஞ்சால் தெரிஞ்சுக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெஞ்சுன்னா அந்த இடமே ஒரு மாதிரி மாறிடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்றதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு புகமூட்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாலாப், அந்த ஏரி இருக்கு இல்லையா, பாண்டுக்கு அந்த பர்வத்துக்கு பக்கத்தில், மவுண்டைன் பக்கத்தில், அந்த ஏரியில் அந்த போகும்போது அவ்வளோ புகை. அதை இவங்க ஒரு நிமிஷம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எங்கள் ஏரியில் ஏதாவது நெருப்பு பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த புகை இருந்திருக்கு. நெருப்புலாம் பிடிக்கிற அளவுக்கு. சாரோ ஓர் கோஹ்ரா சா ஜாத்தா தை. கோஹ்ரா அப்படின்னா அந்த மூடு பண்ணி ஃபாக், நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகால் ஃபில் ஆகிருக்கு. पर्वत झरने आदि सब अदृश्य हो जाते हैं. அந்த எந்த அளவுக்கு ஃபாக் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, மவுண்டைன், வாட்டர் ஃபால்ஸு, இது எல்லாமே இருக்கிற இடமே இல்லாத மாதிரி அதை அப்படியே மறைச்சிக்கிற அளவுக்கு ஃபாக் இருந்திருக்கு. நம்ம ஊர்லேயே நீங்கள் வின்டர் சீசன்லலாம் ஏர்லி மார்னிங், நான் சொல்கிறது மவுண்டைன் பக்கம் கிடையாது, ஜென்ரலாக நம்ம ஊர் பக்கமே ரொம்ப ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்துச்சி பார்த்தீங்க வின்டர் சீசன்னால் அப்படியே பனி மூட்டமாக இருக்கும். அந்த பனி இருக்கிறதுனால அந்த பக்கத்தில் இருக்க ஒரு தூரத்தில் இருக்க ஒரு வீடோ இல்லை ஒரு மரமோ அதுவே கூட நமக்கு தெரியாது. அப்போது மவுண்டைன் ரீஜியனில் எந்த அளவுக்கு இருந்துன்னு பார்த்துக்கோங்க. மவுண்டைன் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, பாண்ட் இருக்குது. அப்போது அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஃபாக் இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஃபாக் பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனையும் சரி அந்த வாட்டர் ஃபால்ஸையும் சரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத அளவுக்கு அந்த ஃபாக் இருந்திருக்கு. वर्षा के ऐसे भयंकर रूप को देखकर ही, மழையினுடைய இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இந்த ரூபத்தை பார்த்து தான் ஷால் கே விரக்ஷ பயபீத் ஹோக்கர், ஷால் கே விரக்ஷ அந்த ஷால் ட்ரீ ரொம்ப பயந்து தர்த்தியுமே ஃபசே ஹுயே பிரதீத் ஹோத்தே. அதுக்கு என்ன பயந்துருச்சா, எங்கே நம்ம பூமியாக நம்ம மூழ்கிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. யாருக்குன்னா அந்த ஷால் விரக்ஷக்கு. नेक्स्ट प्रश्न 7, झरने किसके गौरव का गान कर रहे हैं? बहते हुए झरने की तुलना किससे की गई है? नेक्स्ट பாருங்க, झरनेना இது வாட்டர் ஃபால்ஸு, கௌரவ் கா கான் அதாவது சாங் ஆஃப் அப்ரிசியேஷன், ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி எந்த கிஸ்கே கௌரவ் காகான் யாரை பற்றி அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி பாடிச்சுன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது பஹ்தே ஹுயே ஜர்னே அந்த வாட்டர் ஃபால் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வாட்டர் ஃபாலை எதனோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. उत्तर पर्वतों की ऊंची चोटियों से सरसर करते बहते झरने देखकर ऐसा प्रतीत होता है मानो वे पर्वतों की उच्चता व महानता की गौरव गाथा गा रहे हो. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ், அதாவது வாட்டர் ஃபால்ஸ் எங்கேருந்து ஒரு மலையினோட உச்சியிலேருந்து இல்லையா. ஸோ பர்வத் கி ஊஞ்சி சோட்டியும் சே, ஊஞ்சி அதாவது ஹைட்டான அந்த பாறைகள்லேருந்து சர் கர்த்தே அந்த சர் அப்படின்னு அந்த பஹ்தே ஜர்னே வர்ற அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது எதை ரிவீல் பண்ணுது அப்படின்னா, பர்வத் கி மவுண்டைனுடைய அந்த ஹைட்டையும் மவுண்டைனுடைய அந்த சிறப்பையும் தான் அது பாடுறதா சொல்கிறாங்க. ஓகே, கௌரவ் அதாவது உச்சதா அப்படின்னா ஹைட்டு, அண்ட் ஃபஸ்ட்டு திங் ஊஞ்சி அப்படின்னா தான் ஹைட்டு. இந்த இடத்துல உச்சதா மகான்தா அப்படின்னா அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய சிறப்பை அது பாடுறதா சொல்கிறாங்க. கௌரவ் காரா ஹை. ஸோ அதனோட சிறப்பை பாடுதான் யார், வாட்டர் ஃபால்ஸ் மலையினோட சிறப்பை பாடுதான். जहाँ तक बहते हुए झरने की तुलना का संबंध है तो बहते हुए झरने की तुलना मोती रूपी लड़ियों से की गई है. அந்த செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இது இருக்கு இல்லையா ஜர்னே எதனோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, மோத்தி ரூபி லடியும் முத்துக்கள் இருக்குல்ல. ஸோ முத்துக்கள் அப்படியே லைனாக ஒரு த்ரெட்டு ஃபார்மில் மேலேருந்து கீழே இருக்க லைனாக முத்துக்கள் அப்படியே சல் கீழே கொட்டுறது கூட இந்த ஃபால்ஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ முத்துக்கள் கொட்டுறதுனோட இந்த ஃபால்ஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதில் நம்ம பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் தேங்க்யூ, தன்யவாத்.